அதிகமாக சொல்கிறான். நிறைய விசுவாசிகள் சொல்கிறான், ஒரு 100 ரூபா கிடைக்கலனா, ஒரு டீ கிடைக்கலனா என்னடா அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறான். தயவுசெய்து ஒரு சின்ன அற்ப காரியத்துக்கு அவ்வளோ பெரிய மகாதேவனை சர்வசிவை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. அவர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மார்க் பண்ணி வச்சு கொடுத்து வளர்ந்துருக்கிறார். நீங்கள் இப்படி தான் பிறக்கணும், இப்படி தான் அது இருக்கணும், இப்படி தான் இந்த நாளில் வெளியே வர வேண்டும், இப்படி தான் ஜென்ம நாளில் இருக்க வேண்டும், இப்படி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டும், இப்படி தான் உங்களுக்கு டான்வர்ஸை கொண்டு வர, இப்படி தான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி தான் இருக்கணும், இப்படி மறிக்க வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணுறது? நாம் என்ன தீர்மானம் பண்ணுறது? எல்லா தீர்மானம் கர்த்தருக்குள்ளே இருக்குது. தேவனுக்கு சோத்திரம் இல்லாத அந்த தீர்மானத்துக்குள்ள நாம போக வேண்டியது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அது போறதுக்குள்ளே வர தடை வருது பார்த்தீங்களா, அதுக்கு விசுவாசம் குறைவா. அதான் தேவ பிள்ளைகள், தயவுசெய்து இந்த அற்பமான வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய பயன்படுத்தாங்க. என்ன எது வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம விசுவாசம் குறைவுள்ளாக காணப்படாதபடிக்கு விசுவாசம்